Hello students, welcome to our 7th science class. Students, இந்த வீடியோவில் term 2ல unit 3ல changes of state, melting, vaporization, sublimation இந்த டாபிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு தெரியும் what are the three physical states of matter அப்படின்னு. They are solids, liquids and gases. ஸோ நமக்கு மேட்டரில் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ் அப்படிங்கிற 3 ஃபிசிக்கல் ஸ்டேட் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுறத நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோன்னா சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், த ஃபாலோயிங் ஆர் சம் ஆஃப் த சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட். அதாவது சப்ஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டுக்கு மாறுறத நம்ம டிஃப்ரெண்ட் நேமில் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சப்ஸ்டன்ஸ் சாலிட்லேருந்து லிக்விட்டுக்கு மாறுறத மெல்ட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் லிக்விட்லேருந்து கேஸுக்கு மாறக்கூடிய ப்ராசஸை வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரம் லிக்விட் டு சாலிட் இஸ் ஃப்ரீசிங், ஃப்ரம் கேஸ் டு லிக்விட் இஸ் கண்டென்சேஷன், அண்ட் ஃப்ரம் சாலிட் டு கேஸ் இஸ் கால்டு சப்ளிமேஷன். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மெல்ட்டிங், வேப்பரைசேஷன், ஃப்ரீசிங், சப்ளிமேஷன் இந்த ப்ராசஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். Solid on heating changes into liquid. Liquid on cooling changes into solid. சாலிடை ஹீட் பண்ணால் அது லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுது. அதே மாதிரி லிக்விடை கூல் பண்ணால் அது சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறுது. Melting is the changing of a solid into its liquid state and it happens by heating. Whereas freezing is the changing of a liquid into its solid state and it happens by cooling. ஸோ மெல்ட்டிங் அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ்னால், ஒரு சாலிடை ஹீட் பண்ணி அதோட லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாற்றுறது. அதே நேரத்தில் அந்த லிக்விட்டை நம்ம அகெயின் கூல் பண்ணோம் அப்படின்னா அது அகெயின் சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறுறத ஃப்ரீசிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வேப்பரைசேஷன். ஸோ வேப்பரைசேஷன் அப்படிங்கிறது ஒரு லிக்விட் அதோட கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது. லிக்விடை ஹீட் பண்ணால் அதோட கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுறத வேப்பரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு லிக்விட் அதோட கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுறது வேப்பரைசேஷன். தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் வேப்பரைசேஷன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாய்லிங் அண்ட் அனதர் ஒன் இஸ் எவாப்ரேஷன். ஃபஸ்ட்டு பாய்லிங் அப்படின்னா என்ன டிஸ்கஸ் பண்ணலாம். It is the conversion of liquid into its vapors on heating. Boiling occurs when the boiling point is reached. The liquid changes to its gaseous state here. Students, boiling அப்படிங்கிறது லிக்விட் வேப்பர் ஸ்டேட்டுக்கு மாறுறது பை ஹீட்டிங். ஹீட் பண்ணுறதுனால ஒரு லிக்விட் அதோட வேப்பர் ஸ்டேட்டுக்கு மாறுறத நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோன்னா பாய்லிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே லிக்விட்டை நம்ம அதோட பாய்லிங் பாயிண்ட் வரைக்கும் ஹீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், பக்கத்தில் பிக்சரில் பார்க்குறீங்க, வாட்டர் பாயில் ஆகுது. அது பாயில் ஆக ஆரம்பித்தோன்னா அது வேப்பரைஸ் ஸ்டேட்டுக்கு மாறும். தட் இஸ், இங்கே நம்ம வாட்டரை 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணியிருப்போம். ஸோ 100 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ணோன்னா வாட்டர் அதோட கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறும். ஸோ இந்த 100 டிகிரி செல்சியஸை நம்ம பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லிக்விட்டை அதோட பாய்லிங் பாயிண்ட் வரைக்கும் ஹீட் பண்ணி கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாற்றுறத நம்ம பாய்லிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Upon heating a liquid, the particles gain energy and vibrate more vigorously. ஸோ நம்ம ஹீட் பண்ணும்போது லிக்விடில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் ஆல்ரெடி அது மூவிங்கில் இருக்கும். இப்போ அது வந்து என்ன பண்ணணும், மூவிங் அண்ட் வைப்ரேஷனில் இருக்கும். அந்த பார்ட்டிகல்ஸ் இன்னும் எனர்ஜியை பெற்று அதிகமாக வைப்ரேட் ஆகும். When they get enough energy, they overcome the strong attraction between one another and break from one another and move randomly. ஸோ லிக்விட்ஸ் இந்த மாதிரி ஹீட் பண்ணப்படும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாலிகூல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய லிக்விடில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவோம்ல, அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகுது. ஸோ மாலிகூல்ஸால் ஈஸியாக ஒன்றிலேருந்து ஒன்று எஸ்கேப் ஆகி இன்னொரு ஸ்டேட்டுக்கு, தட் இஸ் அனதர் ஸ்டேட்டுக்கு மாற முடியுது. In this glass of water,
Molecules are moving here and there at different velocities. Some of the molecules, especially at the surface, could be moving in a direction away from the liquid. Then the molecules will escape into the air. The glass of waterல சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ்லேருந்து அதோட லிக்விட் ஸ்டேட்லேருந்து எஸ்கேப் ஆகி ஹியர் அண்ட் தேர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது. அங்கே சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகூல்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறைஞ்சி அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறி ஏரில் என்டர் ஆகுது. Thus slowly and steadily the water molecules escape is said to evaporate. There is no need to heat the liquid to its boiling point. ஸோ இந்த மாதிரி வாட்டர் மாலிகூல்ஸ் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய லிக்விட் மாலிகூல்ஸ் ஸ்லோவாக ஸ்டெடியாக இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை உடச்சிக்கிட்டு ஏரில் எஸ்கேப் ஆகிறத நம்ம எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நம்ம லிக்விட்டை ஹீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதோட பாய்லிங் பாயிண்ட் வரைக்கும் ஹீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டை தான் இந்த மாதிரி ப்ராசஸை தான் நம்ம வந்து எவாப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Evaporation is the technique used to separate dissolved solid from a solid liquid mixture. ஸோ எவாப்ரேஷன் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம சாலிட் லிக்விட் மிக்சர்லேருந்து சாலிடை மட்டும் தனியாக பிரிச்செடுக்கலாம். And this is the technique used to extract solid from sea water from salt pans. ஸோ இந்த மாதிரி எவாப்ரேஷன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி தான் சீ வாட்டரை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட சீ வாட்டரில் இருக்கக்கூடிய சால்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனியாக பிரிச்செடுக்கிறாங்க. அந்த வாட்டரை எவாப்ரேட் பண்ணி சால்ட்டை மட்டும் தனியாக பிரிச்செடுக்கிறாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதே டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா துணி காய வைக்கிறோம், ஃபிஷ் ட்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் எவாப்ரேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சப்ளிமேஷன். There are certain solid substances like camphor, naphthalene get converted into gas directly upon heating without becoming liquid. ஸோ சில சப்ஸ்டன்சஸ் இருக்குது, சில சாலிட் சப்ஸ்டன்சஸ் அதை ஹீட் பண்ணும்போது லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறாமல் டைரெக்டாக சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் கற்பூரம் அதை ஹீட் பண்ணனா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம எந்த ஒரு லிக்விட் ரெசிடியும் பார்க்க முடியாது, டைரெக்டாக அது வேப்பரைஸ் ஆகி போயிருக்கும். நாப்த்லின் பாலை ரூமில் வச்சோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா காணாமல் போயிருக்கும். தட் இஸ் வேப்பரைஸ் ஸ்டேட்டுக்கு மாறி இருக்கும். திஸ் ப்ராசஸ் இன் விச் சாலிட் இஸ் கன்வெர்ட்டட் டைரக்ட்லி இன்டு கேஸ் இஸ் கால்டு சப்ளிமேஷன். இன் ஈச் ஆஃப் திஸ் above said processes there is a change of state due to change in temperature, but there is no change in chemical composition. ஸோ மேலே சொன்ன மெல்ட்டிங்காக இருக்கட்டும், ஃப்ரீசிங்காக இருக்கட்டும், வேப்பரைசேஷன், சப்ளிமேஷன் இந்த ப்ராசஸ்லலாம் ஸ்டேட்டு சேஞ்ச் ஆகிருக்கு. பட் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ். ஸோ பை சேஞ்சிங் த டெம்பரேச்சர் ஆல் தீஸ் ப்ராசஸ் கேன் பி ரிவர்ஸ்டு. அகெயின் டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ மேலே சொல்லப்பட்ட எல்லா ப்ராசஸும் ஃபிசிக்கல் ப்ராசஸ். மேலே சொல்லப்பட்ட எல்லா ப்ராசஸ்லேயும் நடைபெற்ற சேஞ்ச் வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச். மெல்ட்டிங், வேப்பரைசேஷன் அண்ட் சப்ளிமேஷன் அக்கர் வென் ஹீட்டட் அண்ட் ஹென்ஸ் தே ஆர் கால்ட் அஸ் எண்டோதெர்மிக் ப்ராசஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ப்ராசஸ் டெம்பரேச்சரை எடுத்துக்கிட்டு நடக்குது அப்படின்னா அது எண்டோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது டெம்பரேச்சர் எவால்வ் ஆகுது அப்படின்னா அது எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மெல்ட்டிங், வேப்பரைசேஷன், சப்ளிமேஷன் இதெல்லாம் டெம்பரேச்சர் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் எண்டோதெர்மிக் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் டெம்பரேச்சரை எடுத்துக்கிட்டு நடக்குது. ஸோ இது எண்டோதெர்மிக் ப்ராசஸ். பட் ஃப்ரீசிங்கில் டெம்பரேச்சர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகுது. ஃப்ரீசிங் அக்கர்ஸ் when heat is removed and it is called as exothermic process. ஸோ இங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டாபிக்ஸ்லாம் பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.